திருமணம் என்பது ஒரு பெருமையை தர வேண்டும். ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது பெருமையை தர வேண்டும். தனிமைங்கிறதே ஒரு பெருமை தான். தனிமைங்கிறது ஒன்றும் சிறுமை கிடையாது. பெருமைக்கும் இன்னும் கூடுதலான ஒரு பெருமை தான் இன்னும் அதிகப்படியான பெருமை, ஒரு இரட்டிப்பு பெருமை. திருமணம் என்பது ஒரு இரட்டிப்பு பெருமை. திருமணம் செய்யாமல் தனியாக இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெருமை தான். தனிமை ஒன்றும் அவமானம் கிடையாது. ஒரு பெருமை, ஒரு இரட்டிப்பு பெருமை திருமணம் என்பது. அப்போது அது பெருமையாக இருக்க வேண்டும், பெருமையாக உணர்வு, அது பெருமை சேர்க்கப்பட வேண்டும். திருமணம் என்கிற பெயரில் ஒரு ஆணுக்கு பெண் மூலமாக பெருமை சேர வேண்டும், ஒரு பெண்ணுக்கு ஆண் மூலமாக பெருமை சேர வேண்டும். அப்போ அது எப்போ சாத்தியம் அப்படின்னா, காதல் இருக்கணும். அந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அவங்க காதலித்து திருமணம் செய்திருக்க வேண்டும். இருவருக்கும் இடையே காதல் இருக்க வேண்டும். அப்போ தான் அது பெருமையாக பார்க்கப்படும். ஒரு கணவன் தனது மனைவியை எப்போ பெருமையாக பார்ப்பான், ஒரு மனைவி தனது கணவனை எப்போ பெருமையாக பார்ப்பாங்கன்னா, இருவருக்கும் இடையே காதல் இருக்க வேண்டும். காதல் இருந்தால் மட்டும்தான், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே காதல் வந்துடுது. அதனால் காதல்ங்கிறது அது அந்த மாதிரி காதல் இருக்கிற ஒரு துணையை போய் தேடணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே காதல் வந்துடுது. காதல் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சாலும் புள்ள பெற்றாலும் சரி, 100 வருஷம் ஒன்றா சேர்ந்து 50 வருஷம் ஒன்றா புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்தாலும் காதல் வராது. காதல்ங்கிறது கல்யாணத்தினாலேயோ குழந்தை பெற்றுக்கிறனாலேயோ அது வந்துடுது. அதனால் காதல்ங்கிறது அது தானாக வரணும், ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்போ காதல் யார் மேலே வருதோ அவங்களா பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு குழந்தைய பெற்று வாழ்நாள் முழுதும் ஒரு காதலோடையே வாழணும். காதல் தான் இருவருக்கும் இடையே ஒரு பெருமையை தரும். ஒரு கணவனுக்கு மனைவி மூலமாகவோ மனைவிக்கு கணவன் மூலமாகவோ பெருமையை தரும். அப்போது அந்த காதல் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அது சிறுமையை தரும். ஒரு கணவனுக்கு மனைவி மேலே காதலே இல்லை, ஒரு மனைவிக்கு கணவன் மேலே காதலே இல்லை அப்படின்னா அது கணவனின் மூலமாக அந்த இருவருக்கும் சிறுமையை தான் தரும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும், தன்னம்பிக்கையை குலைத்து விடும். இப்போ இருவருக்கும் இடையே காதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர்த்துக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த 2 பேருக்குமே பெருமையாக இருக்கும். அதே நேரத்தில் ஊக்கமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், ஒரு கூடுதலாக ஒரு பலம் வந்தது போல் இருக்கும். நல்ல ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்படும், சந்தோஷமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு இடையில் காதல் என்பது இல்லை என்றால் இருவருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், சிறுமை ஏற்படும், அவமானம் ஏற்படும், தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடும், சோம்பேறித்தனம் வந்துடும். அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை என்பதே அதன் பிறகு ஏற்படாது. நம்பிக்கை அப்போ அவங்க 2 பேரும் திரும்ப பழையபடி பிரிஞ்சுட்டா தான் பழையபடி அவங்களுக்கு தனிமையில் கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. தனியாக கூட கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கையோடு அவங்க இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா காதலித்து கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் அது கல்யாணம் பண்ணால் அது பெருமையை தரும், அது தன்னம்பிக்கையை தரும். அதுவே காதல் இல்லாமல் நீ தனியாக இருக்கும்போது பெருமையாக தான் இருந்திருப்ப, தன்னம்பிக்கையோடு தான் இருந்திருப்ப. சரி, கல்யாணம் பண்ணும்போது பிடிக்காத யாரையாவது நீ பண்ணிட்டேன்னா, தனிமையில் இருந்த தன்னம்பிக்கை கூட பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நீ பண்ணும்போது, காதல் இல்லாமல் ஒருவரை கல்யாணம் பண்ணும்போது தனிமையில் இருந்த அந்த தன்னம்பிக்கை கூட நீ பிடிக்காத ஒரு கல்யாணத்தின் மூலம் உனக்கு அது கிடைக்காது, தாழ்வு மனப்பான்மையாக மாறிவிடும். அதனால் பிடிக்காத வாழ்க்கை, காதல் இருக்குதான்னு பார்த்து பண்ணணும். அப்போ தான் வாழ்க்கை ஒரு தன்னம்பிக்கை மிகுந்ததாக பெருமையானதாக உணரப்படும். வாழ்க்கை அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். மனசுக்குள்ளே மிகப்பெரிய துக்கமாக இருக்கும். நம்மளை நாமே தாழ்வாக நினச்சிட்டு வாழ்கிறது, தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்வது மிக மிக கடினம். அதனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது சரியாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது சரியான துணை, காதல் இருக்குதா, இருவருக்கும் இடையே காதல் இருக்கிறதா என பார்த்து நல்லா பழகி அப்புறமா தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சும்மா அதில் நிறைய பேருக்கு சும்மா கட்டுப்பாடுங்கிற பேரில் காதலிப்பதற்கு தடை, ஆண் பெண் இருவருக்கும் இடையே அந்த உறவு முறையில் ஒரு அனுபவம் கிடையாது, எந்தவித அனுபவமே இல்லாமல் அவங்க திடீர்னால போய் அப்பா அம்மா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு இருவருக்கும் இடையே பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னே தெரில. அப்புறம் கல்யாணம் பார்த்தா பிடிக்காமல் போகுது. அப்புறம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே போகிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா சண்டை சச்சரவுகள், பிடிக்காமல் ஒரு வாழ்க்கை, அப்போ தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுது. அப்புறம் சோம்பேறித்தனம், பிரிவதற்கும் அங்கே வாய்ப்பு கிடையாது. அவ்வளோதான், கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான், கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும் அப்படின்ட்டு பிரிவதற்கும் வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த தாழ்வு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, பிடிக்காத கணவன், பிடிக்காத மனைவி, அப்போ கடைசியில் என்ன ஆகுனா தாழ்வு மனப்பான்மை தான் வரும். தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையுடன் சிறுமையாகவும் அல்லது அவமானத்தோடு வாழ்வது தான் தனது தலைவிதியாக மாறிவிடும்.
அதனால் கல்யாணம் பண்ணும்போது பார்த்து காதல் இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின்பு தான் கல்யாணம் பண்ணணும். அவங்க சேர்ந்து வாழ்ந்தால் 2 பேரும் அதை ஒரு பெருமையாக உணர்வார்களா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.